சிக்கன் மொறுமொறு சிக்கன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான் மொறுமொறு ப்ரான் இருக்குது, கலக்கி ஸ்பெஷல் வெரைட்டி கலக்கிஸ் இருக்குது, மட்டனில் எல்லாமே வச்சுருக்காங்க, மட்டன் லிவர், மட்டன் நல்லி ஃப்ரை இதெல்லாமே இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கலக்கி எடுத்துன்னு வந்துருப்பா. கோலா உருண்டை வந்துடுச்சு. ஓகே, ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் இருக்க ஆனந்த விலாஸ் தான் வந்திருக்கோம். சரி, ஓகே, வந்தாச்சு. மெனுவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மெனுவை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே நல்ல வெரைட்டியான மெனுஸ் தான், சூப்பராக இருக்குது. சரி, மெனுஸில் இருக்கிறதுலாம் இருக்குமா இல்லையான்னு ஒரு டவுட்டும் இருக்குது. அதனால் உள்ள இருக்கிற நம்ம ஸ்டாஃபை கூப்பிட்டு எப்படிப்பா இந்த மெனுவில் இருக்கிறது இருக்கான்னு கேட்டதுக்கு படக்குன்ட்டு பிளேட்டை தூக்கிட்டு வந்துட்டாரு. இந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே இருக்குது, அதான் மெனுலையும் இருக்குது. நான்வெஜ்ஜில் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. மட்டனு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, ப்ரானு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பொறுமையாக ஆர்டர் பண்ண வேண்டியது தான். சரி, ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இலையை போட்டு நம்ம குளிப்பாட்டி விட்டுருவோம்னு சொல்லிட்டு குளிப்பாட்டியாச்சு. அப்படியே சரி ஆர்டர். இதில் என்ன வித்தியாசம்னா கோலா உருண்டை, மட்டன் கீ ரோஸ்ட்டு, சிக்கன் மொறுமொறு சிக்கன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான் மொறுமொறு ப்ரான் இருக்குது, கலக்கி ஸ்பெஷல் வெரைட்டி கலக்கிஸ் இருக்குது, மட்டனில் எல்லாமே வச்சுருக்காங்க, மட்டன் லிவர், மட்டன் நல்லி ஃப்ரை இதெல்லாமே இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணியும் கோலா உருண்டை கலக்கி ஆர்டர் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துடுச்சு. நல்லா சீரக சம்பா பிரியாணி, நல்லா அருமையான வாசனை. அதை அப்படியே மூந்து பார்த்துக்கிட்டே பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம டேஸ்ட்டு சொல்லிடலாம். சரி, ஓகே, எப்படி தான் வந்து சொல்லிட்டு அப்படியே எடுத்து போட ஆரம்பித்தா சும்மா அனல் பறகுது பிரியாணியில். ஓகே, நம்ம உள்ளே விட்டு முதல்ல பீஸெல்லாம் தூக்குவோம்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே கிண்டி வெளில எடுத்தோம். நல்லா அனல் பறக்க வந்தார் தலைவர். அப்படியே அடியில் நல்லா மட்டன் பீஸு செம்மையாக பார்க்கறதுக்கே அப்படி இருக்குது, வந்துடுச்சு பார்த்தலாம். சரி, ஓகே, பிரியாணி அப்படியே பொறுமையாக தள்ளி பார்த்தாச்சு. சரி, நம்ம இப்போ பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம், சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நல்லா அனல் வேற பறந்துட்டு இருக்கா, அதை பார்க்கறதுக்கே நம்ம முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது அந்த பிரியாணியை பார்த்தாலே. சரி, லைட்டாக சாய்த்தாவை போட்டு அப்படியே அவங்க கொடுத்த கொஞ்சம் சால்னா மாதிரி ஒன்று இருந்தது, அதையும் எடுத்து போட்டாச்சு. போட்டுட்டு சும்மா டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம கை போடுறதே மட்டன் கிட்ட தானே. எப்பப்பா அப்படி அவ்வளோ சாப்பிட்டுங்க, மட்டனை விற்கும் போதே அப்படி பக்காவாக இருந்தது. சரி, ஓகே, டேஸ்ட்டையும் பார்த்துடலாம் சொல்லிட்டு அப்படியே அந்த ரைஸை கொஞ்சம் எடுத்துட்டு சால்னா கூட பிசைஞ்சு மட்டனையும் தூக்கி அப்படியே வச்சுட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தான் சொல்லிடலாம். ஆணியும் வச்சாச்சு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேஸ்ட்டு, நமக்கு அப்படி பிடிச்சிருக்கு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருந்தது, காரங்கரெல்லாம் கரெக்டாக இருந்தது. சரி, ஓகே, அதையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அடுத்தது கோலா உருண்டை வரைக்குமே சாப்பிட்டேன். கோலா உருண்டை வேற இன்னும் வரல. வரட்டும். நல்ல போன்லெஸ் பிரியாணி, நல்லா மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. ஜீரக சம்பா ரைஸும் பக்கா. ராய்க்கா. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு ஜீரக சம்பா ரைஸாக வருது. கத்திரிக்காய் மெது கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் எல்லாத்தையும் போட்டு ஒரு குழப்பி அடிச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருந்தது. நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு சரி, ஓகே, இந்த கோலா உருண்டை வர வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ பொறுமை இல்லாமல் பிரியாணி சாப்பிட கலக்கி எடுத்துன்னு வந்துருப்பா. ஓகே, இல்லை
காரம் இல்லாமல் கலக்கி, பிளெயின் கலக்கி. கோலா உருண்டை வந்துடுச்சு. ஓகே, ஓகேவா? கலக்கி ஒன்று போட்டுக்கிறப்பா கூட. ஒரு வழியா அந்த கோலா உருண்டையை கடிச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்குது, நல்லா சாஃப்டா இருக்குது கோலா உருண்டை. இங்க ஒரு வித்தியாசம், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஏன்னா எடுக்கும் போதே வந்து அது ஒரு சாஃப்ட்னஸ்ல அப்படியே உடையிற மாதிரி இருந்தது, நல்லா உடஞ்சி வந்தது, பக்காவாக தான் இருந்தது. அதையும் சாப்பிட்டாச்சு. அப்படியே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு சரி அடுத்தது என்ன பண்ணலான்னு அப்படியே மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டே இருந்துட்டு, சரி எப்படியும் வந்து டெசர்ட் எல்லாம் சொல்லணும், அதையும் சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கேமராமேனு ஒரு புதுசாக ஒரு ஐடியா கொடுத்தாரு. டிஃப்ரெண்ட் மெனுவில் வந்து இளநீ பாயாசம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆர்டர் பண்ணிடலாம். அதையும் கொலா உருண்டை தான் திரும்ப திரும்ப எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அப்படியே அதுவும் வந்து கொஞ்சம் டேஸ்ட்லாம் பக்காவாக இருந்தது. கலக்கி, நம்மளோட பிளெயின் கலக்கி சொன்னது வந்துட்டாங்க. சரி பிளெயின் கலக்கி எடுத்து சாப்பிட்டா, சொன்ன மாதிரியே அவர் வெறும் பிளெயினாகவே போட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாரு. சரி சாப்பிட்டா வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. சரி ஓகே, நம்ம இந்த பிளெயின் கலக்கிய கொஞ்சம் மசாலா கலக்கியா மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுக்கு நம்ம என்ன ஐடியா பண்ணுவோம், சும்மாலாம் ஐடியா பண்ணல, ஒரு சூப்பரான ஒரு ஐடியா தான் பண்ணோம். அந்த கொடுத்த சால்னாவை தூக்கி பிளெயின் கணக்கில் போட்டு மசாலா கலக்கி ஆக்கிட்டோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் தான் இருந்தது. பக்காவாக ஒரு டிப்பும் பண்ணியாச்சு. டிப்பும் பண்ணி சாப்பிடும்போது ஆஹா, சும்மா அருமையாக தான் இருந்தது. சொல்லும் போதே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருந்தது பக்காவா. அது அப்புறம் சரின்ட்டு ஒரு டிப் பண்ணி அந்த மசாலா கலக்கி சாப்பிட்டு, அடுத்ததாக நம்ம ஸ்டைலில் சும்மா கலக்கி வச்சுட்டு மேலே ரைஸை வச்சு மட்டன் பீஸை வச்சு நல்லா அப்படியே ஒரு சுவாட்டி. அது எப்படின்னா, அது அப்படியே ஃபுல்லாக எடுத்து வாய்க்குள்ளே போட்டோம்னா அப்படியே வாயை நிறைஞ்சு ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க, அப்படி இருக்கும். அதனால் அப்படியே போட்டு சாப்பிட்டாச்சு. சரி சாப்பிட்டு கை கழுவிட்டு நல்ல ஆம்பியன்ஸை கொஞ்சம் பார்த்தோமா, அப்படி இருக்குது ஆம்பியன்ஸு. சும்மா அப்படியே புதுசாக பண்ணி வச்சுருக்காங்க பக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டாக. அப்படியே உட்காந்து அந்த ஆம்பியன்ஸை அப்படியே சுற்றி காமிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. நல்லா நீட்டாக இதுவாக இருக்குது. இங்கே வந்து நல்ல இந்த ஃபங்க்ஷன்ஸு, பர்த்டே பார்ட்டி அது எல்லாம் கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஆர்டர் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ பக்காவாக தான் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களோட இதுவை வந்து நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. ஏதாவது சரியில்லை, அது சரியில்லைனாலும் போட்டிங்கன்னா அதையும் பார்த்துக்கலாம். சரி நம்ம ஆர்டர் பண்ண டெசர்ட்டு வெத்தலை பாயாசம். சும்மா பலன்னு பையன் வந்துட்டான். அப்படியே கொஞ்சம் வெத்தலை பாயாசத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணணும்னு வச்சுங்க, எப்படி இருக்குதோ அது நம்ம உங்களுக்கு சொல்லிடலாம். சரி எடுத்துருவோம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ அதுவும் நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. கூட வந்து அந்த பாதாம் நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் டேஸ்ட் வைஸில் செம்மையாக இருந்தது. ஓகே, இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்